ஹலோ, இந்த Revit tutorialல Revitல வச்சு எப்படி நம்ம 2D drafting பண்றதுன்னு பார்க்கலாம். ஸோ Revit யூஸ் பண்ணி CAD அளவுக்கு ரொம்ப டீட்டெயில்டான 2D draftings பண்ண முடியாது. ஸோ Revit யூஸ் பண்ணி பேசிக்கான 2D drafting எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். மாடல் லைன் யூஸ் பண்ணி தான் நம்ம 2D drafting பண்ண போறோம். ஸோ ஆர்கிடெக்சர் டேப்ல போய் மாடல் லைனை செலக்ட் பண்ணலாம். ஸோ மாடல் லைன் ஓப்பன் பண்ணதுக்கு அப்புறமா நமக்கு ஜென்ரல் டூல் பேலட் ஓப்பன் ஆகும். ஸோ இது யூஸ் பண்ணி நம்ம என்ன ஜாமெட்ரி வேணாலும் ட்ரா பண்ணிக்கலாம். ஸோ இந்த டுட்டோரியல்ல மாடல் லைன் யூஸ் பண்ணி ஜஸ்ட் ஒரு பேசிக் ஃப்ளோர் லேஅவுட் ட்ரா பண்ணி காட்ட போறேன். ஸோ ஃபர்ஸ்ட் சிங்கிள் லைன் டிராயிங் பண்றேன். அதுக்கப்புறமா லைனை ஆஃப்செட் பண்ணிக்கலாம். ஸோ லைன் ட்ரா பண்ணும்போது மெஷர்மெண்ட்ஸ் லைவாட்டே காட்டிட்டு தான் இருக்கு. ஸோ இந்த டைமென்ஷன்ஸை நீங்க வேணா மேனுவலா அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் 200 mm லைன் ஆஃப்செட் பண்றேன். ஸோ இதுக்கு பிக் லைன் யூஸ் பண்ணி ஆஃப்செட் பண்ணலாம். ஆர் ஆஃப்செட் தனியா ஆப்ஷனே இருக்கு. ஸோ மேனுவலா நீங்க ஆஃப்செட் பண்றீங்கன்னா அதோட கீபோர்ட் ஷார்ட்கட் OF. ஸோ நெக்ஸ்ட் லைன் இன்டர்செக்ஷன்ஸை கரெக்ட் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்பிளிட் டூல் யூஸ் பண்ணி லாங் லைனை கட் பண்ணலாம். அதுக்கப்புறமா ட்ரிம் அண்ட் எக்ஸ்டெண்ட் யூஸ் பண்ணி ஜாயின் பண்ணலாம். ஸ்பிளிட்டோட ஷார்ட்கட் SL அண்ட் ட்ரிம் அண்ட் எக்ஸ்டெண்டோட ஷார்ட்கட் TR. ஸோ நெக்ஸ்ட் அனோட்டேஷன் டேப் போய் நம்ம இதுக்கு வேணா டைமென்ஷன்ஸை செட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் டைமென்ஷன் மார்க் பண்ணி அதை கன்ஸ்ட்ரெயின்ட் செட் பண்ணலாம். ஸோ கன்ஸ்ட்ரெயின்ட் செட் பண்ணா நம்ம மேனுவலா சேஞ்ச் பண்ணாம டைமென்ஷன்ஸ் சேஞ்ச் ஆகாது. ஸோ கன்ஸ்ட்ரெயின்ட் செட் பண்ணா ஜஸ்ட் நீங்க டைமென்ஷன் ட்ரா பண்ணதா கிளிக் பண்ணிட்டு அதில் வர லாக் சிம்பிளை கிளிக் பண்ணா மட்டும் போதும். ஸோ இதில் பார்த்தா தெரியும் நம்ம இப்போ கன்ஸ்ட்ரெயின்ட் செட் பண்ண எலமெண்ட்டை பிடிச்சு மூவ் பண்ணா ஸோ கன்ஸ்ட்ரெயின்ட் செட் பண்ண எலமெண்ட்ஸ் அப்படியே தான் இருக்கு. அதை சுற்றி இருக்கிற எலமெண்ட்ஸோட டைமென்ஷன் தான் சேஞ்ச் ஆகுது. ஸோ நெக்ஸ்ட் டெக்ஸ்ட் ஆட் பண்ணலாம். ஸோ இதுக்கு அகைன் அனோட்டேஷன் போயிட்டு டெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணுங்க. ஸோ உங்களுக்கு எங்கே டெக்ஸ்ட் வேணுமோ அந்த இடத்துல ஜஸ்ட் கிளிக் பண்ணிட்டு டெக்ஸ்ட்டை டைப் பண்ணா போதும். ஸோ ஏதாவது ஒரு பிளேஸை பாயிண்ட் அவுட் பண்ணி டெக்ஸ்ட் காட்டணும்னா ஜஸ்ட் நீங்க டெக்ஸ்ட்டுக்குள்ள போயிட்டு இந்த 2 செக்மெண்ட்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இதை செலக்ட் பண்ணா போதும். ஜஸ்ட் உங்களுக்கு எங்க டெக்ஸ்ட் பிளேஸ் பண்ணணுமோ அந்த இடத்த கிளிக் பண்ணிட்டு அகைன் 2 செக்மெண்ட் பிளேஸ் பண்ணிட்டு உங்களுக்கு அதில் டெக்ஸ்ட் ஆட் பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட் இதுல எப்படி வால் ட்ரா பண்றதுன்னு பார்க்கலாம். ஸோ அதுக்கு ஆர்கிடெக்சர் டேப் போகலாம். ஸோ ஜஸ்ட் ரெகுலர் வால் ட்ரா பண்ற மாதிரி தான் நம்ம எல்லாம் ட்ரா பண்ண போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் நான் லைன் யூஸ் பண்ணி ட்ரா பண்றேன். ஸோ அதுக்கப்புறமா பிக் லைன் யூஸ் பண்ணி ட்ரா பண்ணலாம். ஸோ இதுக்கு பிக் லைன் செலக்ட் பண்ணிட்டு ஜஸ்ட் இல்லை லொகேஷன் லைன்ல போயிட்டு உங்களுக்கு எந்த ஃபேஸ் வேணுமோ அதை செலக்ட் பண்ணுங்க. செலக்ட் பண்ணிட்டு உங்களுக்கு எதுல ட்ரா பண்ணுமோ அந்த லைனை செலக்ட் பண்ணா மட்டும் போதும். ஸோ நெக்ஸ்ட் லைனோட ப்ராப்பர்ட்டிஸ் பார்க்கலாம். ஸோ லைனோட ப்ராப்பர்ட்டிஸ்ல நமக்கு இருக்கிற ஒரே ஆப்ஷன் லைன் ஸ்டைல் மட்டும்தான். ஸோ லைன் ஸ்டைல் உள்ளாடி போனால் நமக்கு நிறைய டைப்பான லைன்ஸ் இருக்கு. ஸோ உங்களுக்கு எந்த டைப் லைன் வேணுமோ அதை நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ மாடல் லைன் டுட்டோரியல் அவ்வளோதான். ஃபர்தராக நெக்ஸ்ட் டுட்டோரியலில் நம்ம அனோட்டேஷன் பற்றி பார்க்கலாம். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் த டுட்டோரியல். அண்ட் Revit படிக்கணும்னு நினைக்கிறவங்க ஃப்ரெண்டுக்கு கண்டிப்பாக இந்த டுட்டோரியல் பிளேலிஸ்ட்டை ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.